ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். அனைவருக்கும் வணக்கம். சட்டம் பேசும் நீதி தேவதை சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, ஏஏபி எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஏஏபி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கூகுளில் போயிட்டு ஆல் இந்தியா பார் கவுன்சிலிங் அடிச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு லிங்க் ஒன்று இருக்கும். அதை நீங்கள் உள்ளே போனீங்கனாலே உங்களுக்கு மேலே ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க்குள்ளே போயிட்டு நீங்கள் ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தால் வந்து அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிருக்கலாம். நம்ம புதுசாக நியூவாக வரனா நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் நியூ ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்கும். அதை நீங்கள் தொட்டு உங்களோட நேமு, அதுக்கப்புறம் வந்து உங்களோட மொபைல் நம்பர், அப்புறம் வந்து உங்களோட ஆதாரில் இருக்க மாதிரி உங்களோட நேம் கேட்குறாங்க. அதில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போடணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடி, அப்புறம் உங்களோட பாஸ்வேர்ட் செட் பண்ண சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னா, மெயில் நிறையா பேத்துக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. அந்த மெயில் எதுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஓடிபி மெயிலில் வர ஓடிபி ஸ்பேமில் இருக்குது. நீங்கள் உள்ளே போய் ஸ்பேமில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயில் வந்து ஸ்பேமில் இருக்குது. அதை நீங்கள் கொடுத்து அதையும் வெரிஃபை பண்ணிட்டு உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி நீங்கள் வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இப்போ வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டனால இப்போ நம்ம வந்து கொடுத்து அந்த இமெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் மட்டும் வச்சு உள்ளே இப்போ வந்து உள்ளே போயிடலாம். திரும்பி ரெஜிஸ்டர் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்ம உள்ளே போனதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து நம்மளுக்கு வந்திருக்கு. இதுலேயும் ரொம்ப ஈஸியானதான் கேட்குறாங்க. உங்களோட ஃபஸ்ட் எடுத்தோன்னே உங்களோட ஆட்டோமேட்டிக்காக அந்த நேம் இதெல்லாம் வந்து ஃபில் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏபி 19 சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசி, எம்பிசி அந்த மாதிரி நம்ம வச்சுருப்போம். பட் நம்ம இந்தியா லெவலில் பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த ஓபிசி, எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. உங்கள்கிட்ட ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட நீங்கள் போட்டுக்கலாம். இல்லைனா நீங்கள் ஜென்ரல் போட்டுக்கலாம். ஓபிசி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு நீங்கள் வந்து ஓபிசி, எஸ்சி, எஸ்டி போட்டிங்கன்னா உங்களுக்கு கேட்டகரி சர்டிஃபிகேட்னு கேட்பாங்க. கேட்டகரி சர்டிஃபிகேட்னா ஒன்றும் கிடையாது, நம்ம கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தான். ஸோ வந்து நீங்கள் அதை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜென்ரல்னு போட்டால் எதுவும் கேட்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் என்னது, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது டிசபிலிட்டி இருக்கா அப்படின்லாம் கேட்குது. அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணுறீங்களா இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. நம்மளுக்கு வந்து வீட்டுக்கு வரும்னு சொன்னேன்ல, நான் ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லியிருக்கேன். வீட்டுக்கு வந்து என்ரோல்மெண்ட் சர்டிஃபிகேட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அது வச்சு அப்ளை பண்ணுறீங்களா இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்களான்னு கேட்குது. வச்சு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வந்து அந்த எம்எஸ் நம்பர்னு சொல்லிட்டு இருக்கும், அதை நீங்கள் போட்டுக்கலாம். இல்லாமல் அப்ளை பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இதை பற்றிலாம் நான் யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு இதை பற்றி நான் வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் வேணும்னா வந்து அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மேலே நான் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் யாரெல்லாம் எலிஜிபிள்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்த்துக்கலாம். அதை நீங்கள் கிளிக் பண்ணி கொடுத்துடணும். இல்லைனா வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட இது என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்துடணும். உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இல்லை திரும்பியும் ரிப்பீட் பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக ரிப்பீட்டாகவும் நீங்கள் கொடுத்துடணும். எல்லாமே நம்ம சேவ் பண்ணி அப்புறம் ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் கேட்குறாங்க. உங்கள் வீட்டில் இருக்க அம்மா அப்பா நம்பர், யாராவது உங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஃப்ரெண்ட் யார் நம்பராவது கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் அடுத்து உள்ளே போயிடும். அடுத்து மெட்ரிகுலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து கேட்கும். மெட்ரிகுலேஷன் அப்படின்னா வந்து என்னென்னா ஒன்றும் இல்லை, நம்மளோட 10th தான். அதில் என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிச்சிருக்கீங்க கேட்கும். எல்லாருமே நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் இதுதான் படிச்சிருப்போம். ஒருவேளை நீங்கள் தமிழுக்கு பதில் வேறு ஏதாவது சப்ஜெக்ட்டோ இந்த மாதிரி எடுத்திருந்தீங்கன்னா, செகண்ட் லாங்குவேஜ் வேறு ஏதாவது எடுத்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அதை மாதிரி அதையும் போட்டுக்கணும். என்ன எடுத்திருந்தீங்களோ அதை போட்டுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த 10th மார்க் ஷீட் அப்லோட் பண்ண சொல்லுது. அது வந்து பிடிஎஃப்ல வந்து 1 MB இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதை நீங்கள் அப்லோட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்னு கேட்குறாங்க. இன்ஸ்டியூட்னா வந்து உங்களோட ஸ்கூல் பேர், அதுதான் வந்து உங்கள் இன்ஸ்டியூட் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதே மாதிரி 12th இதே மாதிரி தான் கேட்பாங்க. இயர் ஆஃப் பாசிங் கேட்குறாங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து போர்டு கேட்பாங்க. இப்போ நம்ம எல்லாருமே வந்து ஒருத்தவங்க சிபிஎஸ்சி இருப்பீங்க, அது உங்கள் நம்ம ஒருவேளை ஸ்டேட் போர்டில், அதாவது வந்து மெட்ரிகுலேஷனில் படிச்சிருந்தாலுமே வந்து நம்ம வந்து ஸ்டேட் போர்டில் தான் நம்ம எக்ஸாம் எழுதுவோம். அவங்க எல்லாருமே இந்த ஸ்டேட் போர்ட் ஆஃப் ஸ்கூல் எக்ஸாமினேஷன் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே வந்து போர்டில் அதை போட்டுக்கணும். அதே மாதிரி 12th அதே மாதிரி போட்டுக்கணும். கிராஜுவேஷன் யாராவது டிகிரி வாங்கியிருந்தீங்கன்னா உங்களோட அதையும் போட்டுக்கணும். வேறு ஏதாவது அதர் குவாலிஃபிகேஷன் தான் அதையும் போட்டுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு எல்எல்பி குவாலிஃபிகேஷன் கேட்குறாங்க. எல்எல்பி குவாலிஃபிகேஷன்லையுமே வந்து உங்களுக்கு 3 years 5 yearsன்னு கேட்குறாங்க. உங்களை கொடுத்துட்டு உங்களோட கன்சால்டேட் மார்க் ஷீட்டை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. உங்கள் இன்ஸ்டியூட்டுமே கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி உங்களோட வந்து யூனிவர்சிட்டி எது, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் யூனிவர்சிட்டி, உங்களோட யூனிவர்சிட்டிஸ் எதுன்னு சொல்லிட்டுமே நீங்கள் வந்து இது பண்ணிருக்கலாம். வேறு ஏதாவது குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு வந்து நீங்கள் சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்த உங்களுக்கு வந்து இது போயிடும். எல்லா பிடிஎஃபையும் வந்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க என்னென்ன வேணும்னு சொல்லிட்டு. அப்போனா தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா அடுத்த பேஜுக்கு போயிடும். நீங்கள் இதை அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்னென்ன ஃபைல் தேவையோ அதெல்லாம் தனியாக ஒரு டாக்குமெண்ட்டில் வந்து என்னென்ன பிடிஎஃப் தேவையோ அதெல்லாம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு என்னென்ன கேட்கும்னா பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கேட்கும், சிக்னேச்சர் கேட்கும், இதெல்லாம் கேட்கும். நம்மளுக்கு அடுத்தடுத்து அதை நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்னென்ன தேவையோ உங்களோட கன்சால்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடி சொன்ன 10th 12th இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபோட்டோ, அதுக்கப்புறம் வந்து உங்களோட சிக்னேச்சர் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அதையுமே வந்து நான் எல்லாத்தையுமே வந்து அப்டேட் பண்ணிவிட்டேன். எல்லாமே அப்டேட் பண்ணோடனே வந்து எனக்கு 2 அக்ரி கேட்கும். அது 2யுமே டிக் கொடுத்து சப்மிட்
கொடுத்தோம் அப்படின்னா அடுத்த ஃபீஸ் ப்ராசஸ்க்கு போயிடும். ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 3500 அப்படின்னு சொல்லிட்டு வருது. அது போக வந்து நம்மளுக்கு இதுக்கு ஜிஎஸ்டி அப்புறம் வந்து சார்ஜஸ்லாம் ஏதோ பண்ணுறாங்க, அதெல்லாம் சேர்த்து 1600 கிட்ட வந்துச்சு, சில்லற சம்திங் 1500 சில்லற மாதிரி வந்துச்சு. எல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்ஸ் செக் பண்ணிட்டு அடுத்து நம்மளால் மாற்ற முடியாதுன்னு சொல்லுது. ஓகேன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணு, நம்மளுக்கு வந்து எந்த நீங்கள் இதில் பண்ணுறீங்களோ அதை வந்து உங்களுக்கு பே பண்ணி முடிச்சிருங்க. பே பண்ணி முடிச்ச உடனே வந்து உங்களுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பிரிண்ட்னு கேட்கும். அந்த பிரிண்ட்டை வந்து நீங்கள் ஓகே கொடுத்து பிரிண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லாட்டி வந்து ஃபோனில் அப்படியே பிடிஎஃபாக சேவ் பண்ணிக்கிட்டாலும் சரி. உங்களுக்கு அது ஃபுல்லும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.